வணக்கம் மக்களே, அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம குடும்பத்தோட வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னென்ன வகையான கோயில்கள், என்னென்ன அம்சங்கள் இருக்குது, எப்படி மக்கள் வந்து கும்பிட்றாங்க, எப்படி ஆலயங்கள் எப்படி இருக்குது, எப்படி கட்டப்பட்டிருக்கு, அதை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக உள்ளே போய் பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. இதுதான் நம்ம வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. வேளாங்கண்ணியிலேருந்து வந்து இறங்கி நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு இறங்கினதுக்கப்புறம் நம்ம போயிட்டுருக்க பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கிறதுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நூற்றுக்கணக்கான மக்கள் நைட்டு தூங்குறாங்க பாருங்கள், எவ்வளோ மக்கள் தூங்குறாங்க. அதனுடைய வண்ணங்கள், சோடிக்கப்பட்ட வண்ணங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க நேர்த்திக்கடனுக்கு எடுத்துகிட்டு அதாவது தென்னங்கன்றுகள், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இந்த ஊனமுற்றோர் இந்த குழந்தை பெறாதவர்களுக்கு குழந்தை தொட்டி கட்டுவதற்கான பல ஏற்பாடுகள் செய்திருக்கின்றனர். அதுகளை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு கூட்டம் பாருங்கள். அதாவது நாங்கள் போன அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கும். அதாவது உலக வரலாறுலே படுத்திடாத ஒரு வேளாங்கண்ணி மாதாவில் இழைத்திரண்டு 10 கோடி மக்கள் திரண்டனர் அப்படிங்கிறது ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வருஷமே கூடாத கூட்டம் இந்த வருடம் கூடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான கூட்டங்க. நாங்கள் போகும்போது அதாவது தூங்கவே இடம் கிடைக்கல. சரியான கூட்டம். அந்தளவுக்கு கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஆலயத்தில் பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அவ்வளவு சிறப்பாக சூப்பராக கட்டியிருக்காங்க. யாரையுமே குளிக்க விடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா, மணல் மேலே முட்டி போட்டு ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அதை என்ன நாங்கள் செலுத்திட்டோம். இந்த பாருங்கள் எவ்வளவு மக்கள், அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முட்டி போட்டு நடந்து வரணும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க அவங்களுடைய நேர்த்திக்கடனுக்கு. அதாவது கால் முடியலை, கை முடியலை, ஏதாவது அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க பாருங்கள். அவ்வளோ மண்டிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமாண்ட் அவனை போட்டு விடுங்க. எவ்வளவு மக்கள் திரண்டு இருக்கின்றார்கள் பாருங்கள் எவ்வளவு பாவம், அவ்வளவு கஷ்டத்தோடு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு வேகாத வெயிலையும் அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக பயணம் விட்டுருக்காங்க. நீங்களும் பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் வரை பெரிய ஆளுங்க வரை நடந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையனா பாருங்கள் நடந்துக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் ஒன்று தட்டி விடுங்க நண்பர்களே. கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீடு திரும்ப போகிறோம். இன்றைக்கி அதாவது நாங்கள் போய் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் நான் காலையில் சாமி கும்பிட்டு நல்லபடியாக கிளம்பிடுவோம். ஆமாம், வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம தெரிவிக்கிறது என்ன, வேளாங்கண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டிய வேணாலும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த வேளாங்கண்ணி மாதா கோயில். சிறப்பான ஒரு தெய்வம். எவ்வளவு கட்டிடங்களை பாருங்கள், எவ்வளவு அதாவது மிகப்பெரிய கட்டிடம்னு சொல்லணும்னா இந்த வேளாங்கண்ணி மாதா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணி மாதா தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 12 மொழிகள் இருக்கின்றது. 12 மொழிகளிலேயுமே இந்த பூஜையை நடத்துவாங்க. எல்லா மொழிகளுமே இந்த பூஜை நடத்துகிறாங்க. அதாவது
கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மும்பை எல்லா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மொழி. அப்புறம் வந்துட்டு தமிழ். அதாவது முதலாக நம்ம பூஜை வைக்கிறது என்ன மொழினா தமிழ் தான். அதனால் தமிழ்நாட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா மொழியிலையுமே ஆரம்பிப்பாங்க. எல்லா மொழியிலையுமே ஆரம்பிக்கும்போது அவங்கவுங்க மொழியில் இருக்கவங்க மொழி அதாவது பூசை நடத்துவாங்கள்ல, அந்த ஒலியை கேட்டு அவங்கவுங்க இனத்தை சார்ந்தவங்க போய் அந்த மொழியில் பூசையில் கலந்து அவங்களுடைய பிரார்த்தனை தொடங்குவாங்க. என்னென்ன நேர்த்திக்கடை வச்சுருங்க அனைத்தையுமே செலுத்துவாங்க. இங்கே பாருங்கள், அதாவது தென்னங்கன்றுகள், அப்புறம் அந்த பாருங்கள் எவ்வளோ தென்னங்கன்று வாங்கி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடை வச்சுருப்பாங்க. அதாவது 100, 200, 300, 400, 500, 1000 தென்னங்கன்றுகள் இருக்கின்றது. அது எல்லாமே வாங்கி அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. பல ஆயிரம் மக்கள், நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு மக்கள் போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் அலை திரண்டு வந்த அந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு செம்ம கூட்டங்க. இந்த மாதிரி நான் எந்த வருஷம் பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் சரியான கூட்டம். அவ்வளவு கூட்டத்தையும் சமாளித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வழி நடத்துகிறார்கள். நல்லா தூய்மையும் வச்சுருக்காங்க. அந்த இடத்துகளையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி நல்லா தூய்மையாக வச்சுருக்காங்க. எவ்வளவு நீங்களே பார்க்கலாம். அதாவது இப்போ நான் அந்த சின்ன வயசில் வந்தேன். இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் 2, 3 கோபுரங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கு. இதுதானே புதுசு. நான் வந்ததுக்கப்புறம் சின்ன கோபுரம் தான் இருந்துச்சு. இதுதானே புதுசாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், அப்பப்போ தூய்மை பணியாளர்கள் அப்பப்போ சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தூசி துப்புட கூட கீழே விட மாட்டாங்க. நல்லா சுத்தம் பண்ணி தூய்மையாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தே வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கலாம். நம்மளுடைய காணொலியில் இதை பதிவிட்டிருக்கோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் நீங்கள் இப்போ முழுசாக அந்த வீடியோவை காணுங்கள். என்னென்ன அம்சங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கு, என்னென்ன மீன்கள் நம்ம வந்துட்டு, அதாவது நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்கே வந்து கடல் மீன்களே வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகளாகவும் எங்களுக்கு இருந்துச்சு. பாருங்கள், வேளாங்கண்ணி மாதாவில் இந்த பாருங்கள் அவங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறாங்க, நேர்த்திக்கடனையும் செலுத்துகிறாங்க. அதாவது காணிக்கைனா முடி இறக்குவது. அப்புறம் வந்து நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா, அதாவது கை கால் விளங்காதவங்களுக்கு கை கால் நல்லா போயிடணும். என் மையன் வாய் பேசலை, அவங்களுக்கு வாய் பேசணும் அப்படின்னு. இந்த குழந்தை பிறக்கலை, அவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். கல்யாணம் இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க. என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு வேலை அரசு பணி கிடைக்க வேண்டும் அப்படின்னு பல நேர்த்திக்கடைகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளாமே இந்த தென்னங்கன்றுகள் பாருங்கள். ஒவ்வொரு தென்னங்கன்று 2 தென்னங்கன்று வாங்கி அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தென்னங்கன்றுகளை கோயிலில் வச்சதுக்கு அப்புறமே அந்த தென்னங்கன்றுகளை எடுத்து மறுபடிக்கும் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடிக்குமே அந்த விற்பனையாளர்களிடம் கொடுத்து மறுபடிக்கும் அடுத்த சேல்ஸுக்கு வருது தென்னங்கன்றுகள். அதாவது அவங்க வீட்டுக்கு எடுத்து போட மாட்டாங்க தென்னங்கன்றுகள். அது காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அவங்களுடைய கோயிலில் வச்சதுக்கு அப்புறமே மறுபடிக்கும் அந்த விற்கிறாங்கல்ல, அவங்கள்டே கொடுத்து மறுபடிக்கும் விற்க சொல்கிறாங்க. சரியான கூட்டம், நல்ல அருமையான கூட்டம், சிறப்பாக இருந்தது. ஆனால் ரேட்டுக்கு தான் அந்த வருஷம் அதிகமான ரேட்டாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us now and at the hour.
நம்மளுடைய வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. வேளாங்கண்ணி நாங்கள் தரிசனம் செய்தோம், சிறப்பாக இருந்தது. நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம்.